வாழ்க வளமுடன். சிந்தனை உரை. ஆறாவது அறிவினுடைய சிறப்பு சிந்தனை. ஒரு சிந்தனைதான் மனிதனுடைய எண்ணத்தை, சொல்லை, செயலை மாற்றுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். பல நிலைகளிலே மாற்றம் பெறாத செயல்கள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் மாற்றம் பெறும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த சிந்தனை என்பது நம்முடைய ஆறாவது அறிவுக்கான விருந்து என்று சொல்லலாம். வேறு எந்த உயிரினத்திற்கும் கிடைக்காத மிகச் சிறந்த ஆனந்தத்தை இந்த சிந்தனை அறிவின் மூலம், அறிவுக்கான உணவின் மூலம் நாம் பெற முடியும். இந்த சிந்தனை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதி அற்புத சக்தி கொண்ட விஷயமாக நம்முடைய குருமார்கள் நம்மிடையே கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அளவிலே சிந்தனை சிறப்பாக கொடுக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய மனதிலே பெரும் மாற்றத்தை அந்த சிந்தனை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக அந்த சிந்தனையை நடைமுறைப்படுத்துபவர்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆணித்தரமாக ஒரு மாற்றத்தை அந்த சிந்தனை ஏற்படுத்தும். அந்த அளவிலே நமது சாதனை மார்க்க குழுவிலே வரக்கூடிய பேராசிரியர்கள் ஓதி உணர்ந்த நிலையிலே உணர்ந்து ஓதக்கூடிய பேராசிரியர்கள். அந்த உணர்ந்து ஓதக்கூடிய நிலையிலே தான் நம்மகிட்ட மாற்றம் ஏற்படும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவிலே இன்று புதிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களை பற்றி ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். அடிக்கடி இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இந்த அறிமுகம் என்பது மக்களுக்கு அவர்களை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணத்தை ஏற்படுத்தும். உண்மையான உயர்ந்த எண்ணத்தை ஏற்படுத்தும். அந்த உண்மையான உயர்ந்த எண்ணத்தோடு அவர்களுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது அது இன்னும் நம் மனதிலே ஆழமாக உள்ளே சென்று தங்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அறிமுகமே கொடுக்கிறோம். கணேசன் ஐயா அவர்கள், அருட்தந்தை அவர்கள் நடத்திய முதல் விஷன் வகுப்பு, அதிலே முதல் மாணவராக இணைந்தவர். ஆழியாறிலே அருட்தந்தை அவர்களுடன் 6 மாத காலங்கள் உண்டு உடுத்தி அவர்களுடைய இருந்த ஒரு தெய்வீக வாய்ப்பை பெற்றவர். அருட்தந்தை அவர்களுடைய தத்துவங்களை பலரும் கேட்கின்றோம். ஆனால் உள்ளே அசை போட்டு அது நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவது அப்படிங்கிறது நம்மகிட்ட சம் பர்சன்டேஜ் இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஒரு 10-20-25% இருக்கும். ஆனால் மொத்தமாக அதை உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றவர் ஐயா அவர்கள். மகிழ்ச்சி ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சு அதை பார்த்துட்டா தான் அப்புறம் அவருக்கு திருப்தி. சுத்தவெளி இப்படி இருக்குன்னு மகிழ்ச்சி சொன்னாங்கன்னா உட்காந்து பார்க்கணும். சுத்தவெளி அப்படி இருக்கா சொல்லிட்டாரு, சாமி சொன்னா அப்படித்தான் இருக்கும். அப்ப அதை நம்ம பார்த்தா அவர் தெரியுன்ட்டாரு, நீங்க போங்க பார்க்கலான்னாருன்னா அவர் போய் பார்த்துட்டு தான் அடுத்த வேலை. அப்படி ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து சாமி சொன்னதை உணர்ந்த ஒரு பேராசிரியர். அன்றிலிருந்து இன்று வரை 48 நாள் மௌனம். நல்லா புரிஞ்சுக்குங்க, பெண்கள் 48 நாள் மௌனம் இருக்கிறது கொஞ்சம் எளிமை. ஏன்னா வீட்டுல இருக்கிற பக்குவத்துல பண்ண முடியும். ஐயா அவங்களுடைய முழு நேர சேவையே இதுதான், ஆன்மீகம், மனவளக்கலை மட்டுமே. வேற எந்த தொழிலும் இல்லை. ஆனா குடும்பம் இருக்கு. எவ்வளவு ஒரு போல்ட்னஸ் இருந்தா அவங்க இந்த முடிவு எடுப்பாங்கன்னு பாருங்க. அதுல 1.5 மாசம் 2 மாசம் மௌனம். அதற்கு பொருளுக்கு என்ன பண்ணுவோம்னா, பொருள் இயற்கையை கொடுக்க வேண்டியது என்னவோ அதை கொடுக்கும் அப்படிங்கிற ஐயா. அது கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு அருள் சக்தி கொண்ட ஐயா அவர்கள் இன்னைக்கு நமக்கு உணவும் குணமும் அப்படிங்கிற தலைப்புல உரையாற்றுறாங்க. ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி
இந்த தெய்வீக உரையை சிறப்பாக நிறுத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. உணவும் குணமும் மானுடத்தின் தேடல் என்ற தலைப்பில எது எதெல்லாம் வாழ்க்கையின் தடையாக அமைந்து விடுகிறது என்று நாம் பார்த்து கொண்டே வந்தோம். முன்னோர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நிறைவு பெற்றதாக இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். 100 ஆண்டுகள் வாழ்க்கை என்பது அவர்களுடைய வாழ்க்கையில மிக சாதாரணமாக கழிந்து சென்று கொண்டிருந்தது. காலம் செல்ல செல்ல அந்த வாழ்க்கை குறைந்து கொண்டே வந்து இன்று 50களுக்கும் 60களுக்கும் போராடி கொண்டிருக்கிறோமே ஏன் என்ற கேள்வி நமக்குள்ளே எழுந்தது. கடுமையான நோய்களாலும் பல்வேறுபட்ட வாழ்க்கை சிக்கல்களாலும் மனிதன் மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிறான். வந்த நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பெடுத்து உழல வேண்டிய ஒரு சிக்கலுக்குள் ஆளாகி இருக்கிறான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எதை இழந்தோம், இழந்தவைகளை மீண்டும் பெற வேண்டும், அல்லது இழந்தது எது என்று தெரிந்து கொண்டு அதை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுல நாம பல்வேறு சிந்தனைகளை பார்த்து கொண்டே வருகிறோம். அதுல இன்றைக்கு இன்னும் சற்று ஆழமான ஒரு விஷயத்திற்குள்ள நுழைய இருக்கிறோம். நானே இந்த சிந்தனையை சிந்திக்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் மெல்ல என்னுடைய கண்கள் தானாக கசிந்தது. ஏன்னா காலங்காலமாக நம்முடைய வாழ்க்கை என்பது விவசாயத்தோடு ஒன்றி கிடந்தது. அடிப்படையில ஒரு மனிதனுக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இருப்பிடம் என்பதை அடிப்படையாக கொண்டே மனிதன் வாழ்ந்தான். அதுல உணவுக்கு பெரும் பங்குண்டு. ஒருபடி உணவு கிடைச்சிட்டுன்னா அன்றைய நாளை அவன் உயிர் பிழைத்து விடுவதற்கு உரியதாக மாறிவிடுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கை முறை மண்ணோடு மண்ணாக இருந்தது. அதுல விளைகின்ற உணவுகளை கொண்டு அதுல செடி கொடிகளை நட்டு அதுல விருட்சங்கள்ல இருந்து வரக்கூடிய பழங்களையும் காய்களையும் உண்டு. இது போல மண்ணோடு அவனுடைய வாழ்க்கை பின்னி கிடந்தது. அவனுடைய அடிப்படை தொழிலாக விவசாயத்தை தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்னா விவசாயி சேற்றிலே கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏனோ காலத்தால் அதை விட்டு நாம் ரொம்ப தூரம் சென்று விட்டோம் போல. விவசாயத்திற்குள்ள ஒரு சில நொடி பொழுதுகள் நாம் கழித்து வரலாம். அப்படியே நீங்க நினைத்து பாருங்க, தந்தை ஏர்பூட்டி உழுத காலத்துல சின்ன குழந்தையாக நாம் அந்த வயக்கர ஓரமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தோம். மனதிற்குள்ளே ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருந்தது. நாமளும் அந்த ஏர் பிடித்து பார்த்தால் என்று என்ன என்ற ஒரு எண்ணம் எழுந்து கொண்டே இருக்கும். அப்படியே நம்ம நினைத்து கொண்டே இருப்போம். அந்த நேரம் அப்படியே மனம், நம்முடைய மனம் தானே அது தந்தையினுடைய அந்த எண்ணத்தை லேச உரசும். அவர் அப்படியே அந்த நம்ம கொண்டு போயிருக்கிற கஞ்ச குடிக்க வருகிற பொழுது நீ ஒரு நிமிஷம் அந்த ஏர் பிடிச்சு பாருன்னு சொல்லுவார். ஆனந்தமாக ஓடி சென்று அந்த ஏர் பிடித்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறது பாருங்க. என்று நினைத்தாலும் நம்முடைய உள்ளத்துல அத்தனை பசுமையான நிழல்கள். மறந்தோம். இப்ப மண்ணுல கால் வைப்பதற்கு கூட நாம் அனுமதிப்பதில்லை நம்ம குழந்தைகளை. நம்முடைய தந்தை
அந்த சிறு வயதிலேயே அந்த பணியை செய்வதற்கு அனுமதித்தார். ஏன்னா மண்ணுதான் உன் தாய் என்று சொல்லிக் கொடுத்தார். இப்ப நம்ம வீட்டுல வளர்க்கிற ஒரு குழந்தை ஓடி வந்து பூமியில கால் வச்சுட்டா தூக்கிட்டு போய் உடனே துணி வச்சு துடைக்கிறோம். ஏன்? மண்ணுல கால் பட்டுடுச்சான். நம்முடைய குழந்தையை மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணும். அதனால் மண்ணோடு உள்ள பல்வேறு பிரச்சனைகளை இந்த குழந்தை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்படி நாம அந்த மண்ணோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி நினைச்சு பாருங்க. அப்படியே பயிர் நடுகிற பொழுதெல்லாம், பயிரை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் நண்டு ஓட நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நண்டு ஓடக்கூடிய அளவுக்கு கேப்ல நெல்லு நடணும்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாடி அந்த சேரு இல்லையா, நம்முடைய தொழிய கலக்குவான். உழுது 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 கலக்கி அங்கங்கே இருக்கக்கூடிய இலைத்தலைகளை எல்லாம் அதற்குள்ள கொண்டு போட்டு அதை ஒரு பக்குவம் பண்ணி அந்த சேத்துல நடக்கிற பொழுது அத்துணை ஆனந்தமா இருக்கும். யாராவது நம்ம பக்கத்துல அப்படியே சேறுபடாம வந்தா பிடிச்சு உள்ள தள்ளி விட்டுருவோம். அப்படியே 2 பேரும் அதுல கிடந்து புரண்டு அப்படியே ஓடி போய் ஆத்துல குதிச்சு அங்க அந்த குளிச்சுக்கிட்டு கண்ணு செவக்க செவக்க எத்தனை மணி நேரம் குளிச்சோன்னே தெரியாது. அப்படியே வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல அப்பா கிட்ட சில நேரம் அடி வாங்க வேண்டியிருக்கும். இவ்வளவு நேரம் எங்க போனான்னு சொல்லி அதையும் வாங்கி கொண்டு வாழ்ந்த நாட்கள். அப்படியே 2 பக்கமும் வயல்வெளி முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வயல் வளர்ந்து நிக்கிறது. நடுவுல ஒத்த வரப்பு. அந்த ஒத்த வரப்புல நடந்து போகின்ற பொழுது அப்படியே ஜில்லுன்னு காற்று வரும். அந்த காற்றை ரசித்து கொண்டே அப்படியே நம்ம ஆனந்தமா போயிட்டு இருப்போம். அந்நேரம் பார்த்து அந்த வரப்புல ஒரு பாம்பு அப்படி கிராஸ் ஆகும். ஒரு நிமிஷம் அச்சம், மீண்டும் ஆனந்தத்தோட நடந்து செல்லக்கூடிய அந்த நாட்கள் எல்லாம் வாழ்க்கையில அத்தனை சுத்தமான காற்று, அத்தனை செடி கொடிகளோடு கலந்து கொண்டு வந்த அந்த மூலிகை வாசனை, அதை தனக்குள்ள இழுக்கின்ற பொழுது நமக்குள்ள இருக்கிற நோய்கள் அத்தனையும் ஓடி போன நாட்கள். நாம அப்படியே பின்னோக்கி சென்று பார்த்தா ஒரு நாள் கூட ஜுரம்னோ அல்லது வேறு எனக்கு ஒரு உபாதைன்னோ படுத்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான வாழ்க்கையை இயற்கை அல்லது இறை நமக்கு கொடுத்தது. எங்கே துளைத்தோம்? அப்படியே ஒரு நாளா நினைத்து பார்க்கிறேன். அப்படியே அந்த நெல் வளர்ந்து அப்படியே தலை சாய்ந்து கிடக்கிறது. அந்த தலை சாய்ந்து கிடக்கிற பொழுது அந்த வரப்புல நடந்து போகிற பொழுது 2 பக்கமும் கைகளை வச்சு உரி அந்த இடத்திலேயே அந்த நெல்லை கொறித்து கொண்டே செல்லுவோம். அதுல இருக்கிற பாலை குடித்து பார்க்கிறது. அப்படி எத்தனை மகிழ்ச்சிகளை அனுபவிச்சோம். எங்கே தொலைத்தோம் இந்த வாழ்க்கைய? அங்கு தொலைத்து விட்டு இன்று எதை தேட வேண்டுமோ அதை இழந்து நிற்கின்றோம். அல்லது நம்முடைய தேடிய வாழ்க்கையை அடைய முடியாது தவித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை எத்தனை அற்புதமான அந்த வாழ்க்கை. ஒரு நாளும் நினைக்கின்ற பொழுது அத்தனை மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த நிலை. அப்படியே நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படியே அந்த மாடு நெல் அறுத்தாச்சு, களத்துல நெல்லை அடித்து எடுத்து விட்டு மிச்சம் இருக்கிறத சூடடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாடை ஓட்டி அப்படியே போட்டு மாடு, அந்த மாடு அப்படியே அது நடந்து கொண்டே இருக்கிற போது தன்னுடைய சாணத்தை வெளியேற்றுகிற பொழுது ஓடி சென்று அதை கையில் ஏந்தி அருகாமையில போட்டுவிட்டு மீண்டும் ஓடி வந்து அந்த மாட்டை சுற்றி ஓட்டுகிற எத்தனை அற்புதமான அந்த நிகழ்வுகள். எல்லாவற்றையும் இழந்தோம். இன்று நினைத்து பார்க்க பார்க்க நாம் எவ்வளவு தூரம் வெளியேறி வந்து விட்டோம் பாருங்க. அந்த வயல உழுதது மாடு. அந்த தலைகளை அது அறுத்த போது அந்த வைக்கோலாக அதே மாற்றுக்கு போனது. அதே வைக்கோல் மீண்டும் உரமானது. மீண்டும் அது வயலுக்கே வந்தது. அழகான சுழற்சி முறை. இப்ப மாடு இல்ல, தலை இல்ல, மிஷின்ல அறுக்கிறோம், தலை இல்ல, மாற்றுக்கு வரல, உரம் இல்ல, விஷத்தை வாங்கி போடுகிறோம். விஷத்தை போட்டு வளர்த்து எடுத்த நெல்லு அரிசி எதை கொடுக்கும்? விஷத்தையே தானே கொடுக்கும். இப்ப நமக்கு எல்லா நோய்களும் வந்திருக்குன்னு சொன்னா நாம தானே இதை செய்தோம். அதெல்லாம் இன்னைக்கு அப்படி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு
வேலை இல்ல, ஒன்றில் கூட நாம் என்ன செய்யவில்லை, கலந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விவசாயம் என்ற ஒன்றை மறந்து விட்டு நம்முடைய பாரம்பரியமாக நம்முடைய உணவு வகைகளை துறந்து விட்டு அதிவேக உணவுகளுக்கு அடிமையானோ கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறோம். தானே நடந்தது பாருங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாட்டிற்காக தந்தை காலையிலே எழுந்து ஓடுவார் அல்லது நம்மளை ஓட்டுவார். அன்று ஒருவேளை கஞ்சிக்கு நான் ஓடுகிறேன், இன்று ஒரு சுற்று உடம்பை குறைப்பதற்காக ஓடுகிறான். காலங்காலமாக விவசாயினுடைய வேதனை கொஞ்ச நெஞ்சமல்ல. விதைத்தவன் நான் இருக்க இன்னொருவன் விலை பேசுவான். எத்தனை விவசாயிகள் உண்பதும் உடுப்பதும் வயலிலே, உறங்கி விழிப்பதும் வயலிலே, குடும்பமே உழைக்கும் வயலிலே, நஞ்சுடன் வாழ்ந்து கொண்டிருப்பான் வயலிலே. உழைத்தும் அவனுக்கு உயர்வில்லை, வறுமையும் குறையவில்லை, உழைப்பையும் விடவில்லை. கைகால் மரத்து போக, மெய்வுடல் இளைத்து போக, கண்கள் பஞ்சடைய காத்திருப்பான் மீண்டும் அடுத்த போகத்தில் வேலை செய்வதற்காக அல்லது விதைப்பதற்காக காத்திருப்பான். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் தான் மீண்டும் விதைத்து அதில் கிடைக்கிற உணவை கொண்டு 10 பேருக்கு உதவ முடியாதா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிற அந்த விவசாயி, அவன் பாடுபட்டு கொடுத்த அந்த நெல்லை வாங்கி சாப்பிடுவதற்கு மறந்து அவனை புறக்கணித்து இன்றைக்கு நாம் கண்ட உணவுகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்மையும் கெடுத்தோம், நம்முடைய தொழிலையும் கெடுத்தோம். ஒரு காலத்துல விவசாயத்துல இருக்கின்ற பொழுது அரசு வேலைக்கு சொல்ல முயற்சிக்கிற குழந்தைகள்கிட்ட அப்பாக்கள் சொல்லுகிற வார்த்தை என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. எதுக்குடா நீ அங்கெல்லாம் போய் வேலை செய்யணும், நமகிட்டே 4 பேர் வேலை செய்கிற பொழுது இன்னொருத்தர்கிட்ட கைகட்டி வேலை செய்ய போறியான்னு கேட்பாங்க. இந்த வேலைக்கு போகிற விஷயத்துல அப்பாக்கும் பிள்ளைக்கும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் கடைசியில அப்பாவின் பாசத்திற்கு அவன் அடிமையாகி போவதை நாம் காண முடிந்தது. அப்படித்தானே நாம் தொழில் செய்து கொண்டிருந்தோம். அப்படி கிடைத்த உணவை அல்லவா உண்டு கொண்டிருந்தோம். நினைத்து பாருங்க. அந்த காலத்துல சில வார்த்தைகள் உண்டு. வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க, வைக்கோல் படப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த அறுத்து அந்த மாடு ஓட்டி முடிச்ச பிறகு அந்த வைக்கோலை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல அப்படியே ரவுண்ட் கட்டுவாங்க. கீழே இருந்து 2 பேர் உருட்டி மேல போட அவர் வாங்கி அதை அப்படியே பிரிச்சு அப்படி வட்டமா போடுவாரு. அந்த அளவுக்கு ரவுண்டாக நான் வாழ்க்கையில பார்த்ததில்லை. அவ்வளவு நீட்டா அது சுத்தி மேல வரும். அப்படி கடைசியா அதை அப்படி கோபுரம் போல குவிச்சு விடும். எத்தனை தொழில்நுட்பம்! இப்படி ஒன்றொன்றாக நினைக்க 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 நாம் வாழ்ந்த அந்த அற்புதமான மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை அடித்து கொண்டு ஓடி பிடித்து விளையாடி அந்த வேலையை ஒரு சுமையாக கருதாமல் விரும்பி செஞ்சு அதுல கிடைக்கிற பலனை பார்க்கின்ற பொழுது அந்த செடியோ அல்லது அந்த விதைகளோ முளைத்து வருகின்ற போது ஒரு மகிழ்ச்சி, வளர்ந்து தழைக்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி, அது அப்படியே பயிராகிற போது ஒரு மகிழ்ச்சி, அதை அறுவடை செய்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி, அதை அறுவடை செய்ததை கொண்டு வீட்டிலே உணவாக்குகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி, அதை உண்டு கழிக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இன்பத்தையும் இழந்தோமே. இழந்து விட்டு இழந்ததை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு முறை அப்படி நினைத்து பாருங்களாம். அந்த இழந்ததை மீண்டும் பெற்றால் எத்தனை ஆனந்தமாக இருக்கும். எங்கேனும் நாம் இழந்த பொருள் நம்முடைய கையிலே மீண்டும் கிடைக்கின்ற பொழுது எத்தனை சந்தோஷம் வரும். ஏன் நாம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடாது? எத்தனையோ நிலங்கள் இன்று துண்டு துண்டாக வெட்டப்பட்டு நம்முடைய உழவுக்கு பயனில்லாமல் ஆக்கப்பட்டது. இருக்கட்டும், இன்னும் கூட நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, மாற்றிக்கொள்வோமே. நம்முடைய அரிசி வகைகள் அது எத்தனை ஆனந்தத்தை கொடுத்தது. உணவை சாப்பிடுகின்ற பொழுது மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு தானியம் அரிசி. அட்சதை தூவி வாழ்த்தும் போதும் அரிசி வேண்டும். நல்ல நிகழ்ச்சிகளில் அரிசியை பரப்பி அதன் மேலே அகல் வைத்து
அல்லது குத்து விளக்கு வைத்து விளக்கேற்றுகிற பழக்கம். ஏதேனும் வீடுகளில நல்ல நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது முதலிலே அரிசியை எடுத்து போகின்ற பழக்கம். ஆக மனிதன் பிறக்கின்ற நேரத்திலிருந்து மரண தருவாயில் கூட, மரணத்தில் கூட வாய்க்கரிசியும் அரிசிதான். அரிசிக்கும் நமக்கும் அத்தனை தொடர்பு உண்டு. இது ஒண்ணு சாதாரண விஷயமா? அப்படி நினைச்சு பாருங்க. அப்படி களைப்போட வந்திருக்கிறவனுக்கு ஒரு பிடி சாதம் உள்ளே இறங்கிடுச்சுன்னா முடிஞ்சு, அத்தனை திருப்தி வந்துடும். வேற எதையோ சாப்பிடுவாங்க, என்னென்னமோ டிஃபன் கொடுப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டா கூட கடைசியா அந்த வெள்ளை சாதம் கொஞ்சம் ஒரு ஒயிட் ரைஸ்ல கொஞ்சம் போட்டு ரசமாச்சாது சாப்பிட்டாதான் திருப்தி வரும். அவ்வளவு இந்த சாதத்திற்கு மேல நமக்கு தொடர்புண்டு, மகிழ்ச்சி உண்டு. எத்தனை வீடுகள்ல தெரியுமா, பிரியாணி சாப்பிட்டா கூட கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா போதும்னு ஏங்கும். 5 வகையான சாதம் கொடுத்திருப்பான், கொஞ்சம் ஒயிட் ரைஸ் உண்டான்னு கேட்பான். அந்த சாதத்திற்கு மேல அவனுக்கு அப்படி ஒரு தனியாத தாகம் படைத்த நாம அதை பயிர் செய்வதை மறந்தோம். நம்முடைய பாரம்பரிய வகைகள்ல எத்தனை அற்புதமான அரிசிகள் உண்டு. நம்முடைய அரிசியும் ஒரு தானிய வகையை சார்ந்ததுதான். அப்படி இருக்கையில அதில் என்ன பிரச்சனை? நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு என்ன கேட்கிறது? டுடே ஆல்சோ ரைஸ் அப்படிங்குது. அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு அரிசியின் மேல வெறுப்பை ஏத்தி வைத்தது யாரு? நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படைகளையே சிதைத்தது யாரு? யாரோ தன்னுடைய வியாபாரத்திற்காக நம்முடைய அடிப்படைகளை திட்டமிட்டு சிதைத்திருக்கிறார்கள். இந்த உண்மைகளை நம் குழந்தைகளிடம் எடுத்து சொல்லுங்கள். 1 கிராம் அரிசியில 4 கிலோ கலோரிகள் சக்திகள் நமக்கு கிடைக்கும். அரிசி உணவை சாப்பிட்டால் உடலுக்கு உடனடியாக சக்தி கிடைக்கும் என்பதிலே சற்று கூட யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா உடனடியாக சாப்பிட்ட அடுத்த மாத்திரத்திலே அத்தனை தெம்பை கொடுக்கக்கூடியது. உடனடியாக அந்த சர்க்கரை நம்முடைய இரத்தத்திலே கலந்து விடக்கூடிய தன்மை படைத்தது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் அதை பிரதான உணவாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த அரிசியிலே நாம் பச்சரிசி சாப்பிடுவதா அல்லது புழுங்கல் அரிசி சாப்பிடுவதா என்று கேட்கிறார்கள். புழுங்கல் அரிசி மிக மிக சிறந்த அரிசி. ஏனென்றால் நெல்லை வேக வைத்து எடுப்பதனால நெல்லில் தோலுக்கு அடியில் உள்ள விட்டமின் பி மற்றும் நார்ச்சத்து அப்படியே அந்த அரிசியில் தங்கிவிடும். ஆனா நம்மவர்கள் இப்ப என்ன செய்துட்டான், அந்த தங்கின சத்தை பாலிஷ் போட்டு வெளியே எடுத்துட்டு சாப்பிடுவான். இவனுக்கு நல்லதை சாப்பிட்டே பழக்கம் இல்லை. ஆனால் பச்சரிசியிலே உமி எடுக்கும் போது அந்த சத்துக்கள் காணாமல் போகின்றன. எனவே பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி சற்று சத்து அதிகமானது என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது. புழுங்கல் அரிசி, கைக்குத்தல் அரிசி, சிகப்பரிசி, பாஸ்மதி அரிசி, கார் அரிசி, வரகரிசி, தினை அரிசி, சாமை அரிசி, ஏகப்பட்ட அரிசி வகைகள் நம்முடைய பாரம்பரியத்திலே கொட்டி கிடக்கின்றன. இவை அனைத்தையுமே ஆரோக்கியத்திற்கு, அத்தனையும் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம். இவை அனைத்திலுமே கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவு. காலையில் இட்லியோ தோசையோ சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அது 3 மணி நேரத்துல செரித்துவிடும். அரிசி உணவில் உள்ள சக்தியானது உடனடியாக இரத்தத்துல கலந்து சீக்கிரமே செரித்து விடுகிறது. இரத்தத்தில் சேர்கிற ஆற்றலானது தேவைக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்துல அந்த எனர்ஜியும் நம்முடைய உடம்புல சேர்க்கப்படுகிறது. இருக்கிறதுலேயே மிக மிக சிறந்த உணவுன்னு கேட்டா அது கைக்குத்தல் அரிசி தான். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது.
கைக்குத்தல் அரிசி என்பது இப்ப பல வீடுகள்ல பார்த்திருப்பதற்கு கூட வாய்ப்பில்லை. பல குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியுமானே தெரியல. ஒரு நாளாவது உண்மையிலேயே நம்முடைய விவசாயியை நம்புகிறவர்களாக நீங்கள் இருந்தால், நம்முடைய விவசாயிகளை மதிப்பவர்களாக இருந்தால், இனிமேலாவது ஒரு நாளாவது அந்த கைக்குத்தல் அரிசியை வாங்கி கொண்டு காமித்து இதுதான் கைக்குத்தல் அரிசி என்றாவது குழந்தைகளுக்கு காட்டுங்கள். நம்மில் பெரும்பாலோர் செயற்கை முறையில் பக்குவம் செய்யப்பட்ட அரிசியை வாங்கி உணவாக உட்கொள்ளுகிறோம். இதனால் பலருக்கு பலவிதமான உடல்நல பாதிப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இன்னும் கிராமப்புறங்களில் கைக்குத்தல் அரிசியை சாப்பிடுவதால் பல்வேறு நன்மைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று கிராமப்புறங்களிலும் அந்த கைக்குத்தல் அரிசி கிடைப்பதில்லை. அது எத்தனை நோய்களை போக்கும் என்பதை பட்டியலிடுவதற்கெல்லாம் நேரமில்லை. ஒரு சில நோய்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு அரிசிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்வோம். மலச்சிக்கல். இன்று பலரும் நார்ச்சத்து இல்லாத, கொழுப்பு அதிகம் நிறைந்த மாமிச உணவுகளை சாப்பிடும் பழக்கம் பலருக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. நிறைய குழந்தைகள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், வறுத்தது பொரிச்சது, நிறைய உணவுக்காக வளர்க்கக்கூடிய கொழுப்பு மிக்க மாமிச உணவுகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து, அதனால குழந்தைகள் பல்வேறு வழிகள்ல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்திற்கு ஆளாகி தினம் தினம் ஏதேனும் ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த கைக்குத்தல் அரிசி நார்ச்சத்து மிகுந்தது. நம்முடைய அத்தனை விட்டமின்ஸ், என்னெல்லாம் விட்டமின்ஸ் அத்தனையும் அந்த அரிசியில ஒன்று கூட வேஸ்ட் ஆகாம அப்படியே உணவாக சாப்பிடுவதனால வயிறு குடல்களில் இருக்கும் புண்கள் ஆற்றுவதோடு மலச்சிக்கலையும் நீக்கும் தன்மை படைத்தது. அந்த சிகப்பா இருக்கும் பாருங்க, உமிய மட்டும் நீக்கிட்டு அப்படியே சாப்பிடுறது. அடுத்தது ஊட்டச்சத்து மிக்கது. நமது உடல்நிலை சீராக இருக்க வாரத்திற்கு குறைந்தது 3 முதல் 4 நாட்கள் கைக்குத்தல் அரிசியால் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் உணவுக்கு தேவையான எல்லா விதமான வைட்டமின் சத்தும், புரத சத்துகளும், நல்ல கொழுப்பு சத்தும் கிடைக்கும். அடுத்தது, இந்த கைக்குத்தல் அரிசியை நீங்கள் உண்டு வந்தா உடலில் உயிர் இருப்பதற்கும் அனைத்து உடல் பாகங்களுக்கும் சீராக இயங்குவதற்கும் அவசியமான ஒரு உறுப்பு இதயம். இதயம், அப்படிப்பட்ட இந்த இதயம் நலமாக இருக்க சத்துமிக்க உணவுகளை சாப்பிடுவது மிக மிக அவசியம். நார்ச்சத்து மிக்க கைக்குத்தல் அரிசி இதயத்திற்கு மிகுந்த பலனை தரக்கூடியது, இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது, இதயத்தில் அடைக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு உடல் எடை குறைவதற்காக பல்வேறு முயற்சிகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. உடல் எடை குறைய இந்த நார்ச்சத்தை கொண்ட இந்த கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்டா கெட்ட கொழுப்பை கரைக்கும் வேதிப்பொருள் இந்த கைக்குத்தல் அரிசியில அதிகமாக காணப்படுகிறது. நீரிழிவு நோய்க்குரிய மருந்து அந்த கைக்குத்தல் அரிசியில் இருக்கிறது. குடல் புற்றுநோய்க்குரிய மருந்து இருக்கிறது. எலும்பு மண்டலங்களை பலமடைய செய்யக்கூடிய அற்புத நிகழ்வு அதற்குள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அந்த கைக்குத்தல் அரிசிய அந்த சாதத்தை வடித்து அந்த நீராகாரத்தை குடிச்சா அதுவே பல கோடி நன்மை விளையும். கிராமப்புறங்கள் எல்லாம் அந்த நீரை வடிச்சு வச்சுக்கிட்டு அப்படி சிறு உப்பு போட்டு வருகிறவங்களுக்கு வந்த உடனே நீராகாரம் வேணுமான்னு கேட்பாங்க. அதை குடிச்சிட்டாலே அத்தனை பசியும் போயிடும். ஏன்னா அவ்வளவு சத்து மிகுந்தது. இப்படி எத்தனை
சத்துக்கள் நிறைந்த பொருட்களை உண்பதை விட்டுவிட்டு இததான் எடுத்துட்டு போய் இன்னைக்கு காலகட்டத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிரெட் தயாரிக்கிறேன், அது தயாரிக்கிற, இது தயாரிக்கிற, எல்லாமே இதுதான். இதை கொண்டுதான் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தயாரித்து கொண்டிருக்கிறான். அது தவிடுக்கு நம்ம இதுல இருந்து அவன் எடுக்கப்பட்ட தவிடை கொண்டுதான் அதெல்லாம் தயாரிச்சுக்கிட்டான். தவிட்டை பற்றி கூட நம்ம ஒருக்க பார்க்கலாம். பாருங்க, பிரவுன் ரைஸ் என்று சொல்லக்கூடிய சிகப்பு அரிசி. இப்பெல்லாம் அந்த அரிசி உங்களுக்கு தெரியுமோ அல்லது கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு காலத்துல இந்த அரிசிக்கு அவ்வளவு வேல்யூ இருந்து. இது மருத்துவம் குணங்கள் நிறைந்த, அற்புதங்கள் நிறைந்த அரிசி. குதிரைவால் சம்பா, மணி சம்பா, மாடு முழுங்கி, கவுனி, தூய மல்லி என்று அழகழகான அரிசி வகைகளின் பெயர்கள் எல்லாம் ஒரு காலத்துல எல்லோர் வீட்டிலும் புழங்கி வந்தது. அதன் பிறகு அரசாங்கம் கொடுத்த 5000 CO 33 இது போன்ற நெல்கள் வந்தது. ஆனா இந்த சிகப்பரிசி காலத்தால் என்ன செய்து போயிட்டுன்னு கேட்டா அழிந்து போயிட்டது. சிகப்பரிசி என்பது ஒரு அற்புதமான அரிய உணவு. இதன் மருத்துவ குணங்கள் பற்றி கிமு 700 சரகமும் கிமி 400 சுஸ்ருதமும் குறிப்பிட்டுகிறது. இவர் இந்திய ஆயுர்வேத மருத்துவத்தின் முன்னோடிகள், சரகரும் சுஸ்ருதரும். வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 நாடிகளில் ஏற்படும் மாற்றங்கள் தான் சகல நோய்களுக்கும் காரணம் என்பது ஆயுர்வேத சித்தாந்தம். இந்த 3 நாடுகளின் தோஷங்களை அறவே நீக்கும் ஆற்றல் இந்த சிகப்பரிசிக்கு உண்டு. சீனாவில 300 ஆண்டுகளாக பயிரிடப்படுகிறது. ஜப்பான், கொரியா, பிலிப்பைன்ஸ், இலங்கை, ஆப்பிரிக்க நாடுகள் சிகப்பரிசிய பயிராக்குகிறார்கள். கொரியாவில உள்ள புத்தர் சிலைகளுக்குள்ள இந்த சிகப்பரிசி நெல் பாதுகாத்து வைக்கப்படுகிறது. ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அழிவுகள் ஏற்பட்டா விதைகள் கிடைப்பதற்கு சிக்கலாகிவிடும் என்று நாம எப்படி கோயில் கோபுரங்கள்ல வச்சு பாதுகாக்கிறோமோ அதுபோல இந்த நெல்லை புத்தர் சிலைக்குள்ள வைத்து பாதுகாக்கிறார்கள். தமிழ்நாட்டில மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் போன்ற மருத நிலங்களின் இந்த செந்நெல் அமோகமாக விளைந்தது. மாடு கட்டி போரடித்தால் வாழாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று பாடலே சான்று. இது விவசாய முறையில மட்டுமின்றி இந்த ஒரு நெல்லுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா இது நஞ்சையிலையும் விளையும், புஞ்சையிலையும் விளையும். இது எந்த காடுகளில மலைகளில மானவாரியாக விளைந்தது. எனவே இதை காட்டரிசி என்றும் மட்டரிசி என்றும் அழைக்கப்பட்டது. நாம் நம் நாட்டில கர்நாடகா, ஒரிசா, பீகார், மத்திய பிரதேசம், வங்காளம் ஆகிய இடங்கள்ல இது பயிரிடப்பட்டது. கேரள மாநிலத்தவர்கள் இந்த அரிசியை மிகவும் இன்று வரையும் இந்த அரிசியை அவர்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஏன்னா அரிசியில 4 பகுதிகள் உண்டு. உமி, தவிடு, கரு, உள்ளே இருக்கும் மாவு பொருள். நல்ல பகுதி அனைத்தும் வெளியில், சக்கை மட்டும் உள்ள பகுதியில் நாம் சத்து பகுதியை மாடுகளுக்கு கொடுத்து விட்டு சக்கையை சாப்பிடுகிறோம். அதான் தீட்டப்பட்ட அரிசிங்கிறோம். ஆனா இந்த சிகப்பரிசி மட்டும் வித்தியாசமானது. இதன் சத்துக்கள் அனைத்தும் மாவு பகுதி வரை ஊடுருவி சென்று உட்சென்று சேமிக்கப்படுவதனால இதை தீட்டினா கூட அந்த சத்து குறையாதுன்னு சொல்றான். அதுக்காக தீட்டிராதுங்க. எந்த அரிசியிலையும் இல்லாத அளவுக்கு எழுதுறான் பாருங்க. B1, B3, B6 ஆகிய விட்டமின்களும் எந்த அரிசியிலும் காண முடியாத அளவுக்கு இரும்பு சத்து, சிங்கு, மேக்னீசியம், மெக்னீசியம், செலினியம், பாஸ்பரஸ் போன்ற தனிமங்களோடு
நார்ச்சத்து நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அரிசி. தன்னிடம் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்களால் இதய வியாதிகளுக்கும் அற்புதமான மருந்தாக இது பயன்படுகிறது. ஆந்தோசியாசின், பாலிபினால் போன்ற வேதிப்பொருட்கள் இதில் நிரம்பி காணப்படுகின்றன. சிகப்பு அரிசியில மோனோகோலின் கே என்று சொல்லக்கூடிய அற்புதமான வேதிப்பொருள் உள்ளது. இதைத்தான் மருத்துவத்துறையில இப்போது லோவாசுடின் என்ற பெயரில் இரத்தத்தின் கொழுப்பை கரைப்பதற்காக உலகமெங்கும் கொடுக்கிறார்கள். அத மருந்தா சாப்பிடணுமா அரிசியா சாப்பிடணுமான்னு நீங்க தான் முடிவு செய்யணும். செந்நெல்லின் மீது வளரும் ஒரு வகை பூஞ்சனம் காளான் தான் இந்த லோவாஸ்டினை உற்பத்தி செய்கிறது. அதனால சீனாவில செந்நெல் மீது இந்த பூஞ்சனத்தை இவர்களாகவே வளர்க்கிறார்கள். சிகப்பு பூஞ்சன அரிசி என்று இதற்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, ஈரல் வியாதிகள், பித்தப்பை கற்கள், ஆஸ்துமா மற்றும் பல்வேறு ஒவ்வாமைக்கும் இது மருந்து. சிகப்பு நெல் பின்னால் காணாமலே போய்விட்டது. சிகப்பு நெல்லுக்கு உரமிட்டாலும் இடாவிட்டாலும் பூச்சிக்கொல் மருந்துகள் இல்லாமலும் அமோகமாக வளரும். இப்படி அழிக்க முடியாத, மனிதனை அழிக்க முடியாத தன்மை பெற்ற இந்த அரிசிய வெள்ளைக்காரர்கள் திட்டமிட்டு அழித்தார்கள். அவர்களுடைய மாய பேச்சிற்கு மயங்கி நாமே இதை இழந்தோம். ஆங்கிலேயர்கள் இதை அழித்ததற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த நெல் எங்க வேணும்னாலும் விளையும். இங்க வந்து பார்த்தா இவர்கள் செல்வ செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன காரணம்னு தேடினா அதுல இது ஒன்று என்று அறிந்து கொண்டான். இந்த அரிசிக்கு அவன் வச்ச பேரு, இது களை பெயர் என்றும் சிகப்பு அரக்கன் என்றும் கொளுத்த பிச்சைக்காரன் என்று சொல்லி வெள்ளை அரிசியை காட்டி நம்மவர்களை மயக்கி அழித்தார்கள். நம்ம தான் வெள்ளைக்கு மயங்கிருவோமே. இப்படி எத்தனை நம்ம இழந்தோம். ஆத்தூர் கிச்சடி சம்பான்னு ஒண்ணுண்டு. அந்த காலத்துல அந்த அரிசியை பார்ப்பதற்கே அத்தனை அழகா இருக்கும். அந்த சாதம் பொங்கி வருகிற பொழுது அப்படியே வாசனை வரும். கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது வெள்ளை அரிசி, சற்று சன்னமாக இருக்கும். சாப்பாட்டிற்கு பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி. சாதம் சுவையாகவும் வெள்ளையாகவும் இருக்கும். நியூட்ரின், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, மாவு சத்து, நார்ச்சத்து நிறைந்த ஒரு அரிசி. ஆத்தூர் கிச்சடி சம்பாலாம் இப்ப எங்க போய் கேட்பேன்னே தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது, உடலுக்கு வலுவூட்டக்கூடியது. உடல் எடை குறைந்தவர்கள் இந்த அரிசியை அதிகம் உண்ணுகிற பழக்கம் உண்டு. அவர்களுக்கு உடல் எடையை கூட்டும் திறனுடையது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பாலுக்கு சிறந்த மருந்து. சிலருக்கு அந்த பால் சரியாக உற்பத்தி ஆகலைன்னா இந்த அரிசியை அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது குழந்தைக்கு வேண்டிய பால் ஊறுவது அதிகமாகுமா. அப்படி ஒரு அரிசி. மறந்ததுல இதுவும் ஒன்று. அடுத்தது நாம் மறந்த ஒரு அற்புதம். அற்புதமே மட்டுமில்ல, இது அதிசயத்தக்க அரிசி. இதற்கு பெயர் மாப்பிள்ளை சம்பா. பேரே அப்படி ஒரு ஆனந்தமான பேரு. இது ஒரு காலத்துல அரச குடும்பங்களிலும் உயர்ந்தவர்கள் மட்டுமே உண்டு வந்த ஒரு அரிசி. உடல் பலமும் ஆண்மை பலமும் அதிகம் தரக்கூடியது. பெயருக்கு ஏற்றாற்போல் புது மாப்பிள்ளைகள் அவங்க கல்யாணத்திற்கு தயாராவதற்கு முன்னால, கல்யாணத்திற்கு தயார்படுத்துவதற்காக புது மாப்பிள்ளைகளுக்கு ஆன்ம சக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல மாதங்கள் இந்த அரிசி உணவை கொடுத்து அவனை தயார் செய்வாங்களாம். உடல் வலிவும் அதிகமாக தரக்கூடிய ஒரு அரிசி. முன்னோர்கள் இளவட்டக்கல்லை தூக்கிதான் திருமணத்திற்கு அனுமதிப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கல் உண்டு.
அந்த கல்லை தூக்குறதுக்குரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரிசியாக இருந்திருக்கிறது. இந்த அரிசியினுடைய நீராகாரம் கூட மிகுந்த சத்து வாய்ந்ததாக இருந்திருக்கு. எங்க போய் தேடுவது? இப்பெல்லாம் கொஞ்சம் அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. சில பேர் இந்த அரிசியை பற்றி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். இது சிகப்பு நிறத்துல இருக்கும். புரதம், நார் சத்து, இரும்பு சத்து, துத்தநாகம் மிகுந்து காணப்படுகிறது. சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு கொடுக்கலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு இந்த அரிசி அருமருந்தாக பயன்பட்டிருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட அற்புதமான அரிசி இன்றைக்கு நாம் தேடினா கூட என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு சிறப்புன்னு நினைச்சு பாருங்க. அடுத்தது, இதை விட நான் இதை படிக்கின்ற பொழுது, இதை தெரிந்து கொள்ள விரும்பின போது என்னுடைய அனுபவத்துல சில விஷயங்கள் உண்டு. இன்னும் இதை நாம் கண்டுகொள்ளுகிற பொழுது ஒரு அரிசியும் அடுத்தடுத்த அரிசிக்கு அதை விட சிறப்புகளை சேர்ப்பதாகவே அமைந்தது. ஒன்றொன்றுடைய, அப்பெல்லாம் நாம கிராமத்துல வாழ்ந்த காலத்துல அரிசி தெரியும், சாப்பிடணும்னு தெரியும். ஆனா அதற்குள்ள இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது, இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை நாம் கூட உணரல்ல. ஆனா அது அந்தந்த பருவத்துல நமக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேமே ஒழிய இவ்வளவு ஆழ்ந்த கருத்து, இவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கும்னு நமக்கும் தெரியல. அப்ப நாம இப்ப நம்முடைய குழந்தைகளுக்காவது இந்த சத்துக்கள் போய் சேரணும் இல்லையா? நாம சாப்பிட்டோம், நம்முடைய குழந்தைகளுக்கு அது கிடைக்காமலே போய்விட்டது. இதை தெரிந்து கொண்டாவது குழந்தைகள் சாப்பிடணும். கருப்பரிசி என்று சொல்லக்கூடிய கருப்பு கவுனி அதிக நியூட்ரின், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த இந்த அரிசி அதிகமாக, இது நீங்க கடைகள்ல போனா பார்த்தா தெரியும். நம்ம அரிசி வச்சிருக்கிற வழியில அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன தட்டுல போட்டு கருப்பு கருப்பா ஒரு அரிசி இருக்கும். நம்ம அது பக்கமே திரும்ப மாட்டோம். ஆனா அந்த அரிசியினுடைய அளவும் அதனுடைய வேல்யூவே இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க. இது பெரும்பாலும் சில கல்யாண வீடுகள்ல, பெரிய பெரிய பணக்காரர்கள் வீடுகள்ல, அரச பரம்பரைகள்ல உள்ள வீடுகள்ல இந்த அரிசிய ஒரு காலத்துல மன்னர்கள் குடும்பத்தை தவிர மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்ப அது போன்ற உயர்ந்த குடும்பங்கள்ல இனிப்பு பொங்கல், பாயாசம் போன்றவைகளை வைப்பதற்காக இந்த அரிசி பயன்படுத்துவது உண்டு. இது மிக மிக மருத்துவ குணங்கள் நிறைந்தது, பல்வேறு நோய்களை போக்கக்கூடியது, உணவு குழாய், புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய திறன், தேவையற்ற கொழுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன், நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய திறன், இரும்பு சத்து இருப்பதால் அனிமிக் போன்ற பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய திறன், விட்டமின் பியும் விட்டமின் ஈயும் நிறைந்த ஒரு அரிசி. விட்டமின் பி தோல் பாதுகாப்புக்கு, தசை பிடிப்புகளுக்கு, நரம்புகளுக்கு மிக மிக சிறந்த அரிசி. அந்த காலத்துல இந்த அரிசியை சாப்பிட்டு எதுக்குன்னு கேட்டா அந்த இளவயசு பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களாம். கொடுத்தா அவங்க முகம் அத்துணை பளபளப்பாக இருக்குமா, தோள்கள்ல சுருக்கம் வராதான். பாருங்க, எத்தனை தேடல்களும் நம்முடைய எத்தனை அற்புதங்களை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க. இது எதையும் நாம என்ன செய்யல, பயன்படுத்திக் கொள்ளல. இந்த அரிசி ஆந்தோசியாசின் நிறமியை கொண்டுள்ளது. அத நல்ல நிறத்தை கொண்டு, இந்த நிறமிகள் இதயம், மூளை மற்றும் இரத்த குழாய்களின் செயல்பாடுகளையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குறைவான மாவு சத்தையும் அதிகமான புரதம், இரும்பு சத்தையும் கொண்டுள்ளது. விட்டமின் இ நிறைந்து காணப்படுவதனால கண் மற்றும் சரும ஆரோக்கியத்தை இது பாதுகாக்கிறதோட கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துகிறது. இரத்த நாளங்கள் முதிர்ச்சி அடையாமல் பாதுகாத்து இதய ஆரோக்கியத்தையும் இந்த அரிசி மேம்படுத்துகிறது. எவ்வளவு 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 எத்தனை அற்புதம்! கவுனியில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுகள், கல்லீரல், இரத்த நாளங்கள், பெருங்குடல் ஆகிய இடங்கள்ல
குவியக்கூடிய நச்சுகளை அகற்றி இந்த உறுப்புகள் சேதமடையாமல் பாதுகாக்கின்ற அற்புதத்தையும் செய்து வருகிறது. கருப்பு கவுனி அரிசி அது அவ்வளவு அமிர்தத்தை விட சிறந்தது. இன்னைக்கு நாம எல்லோருமே நம்ம எடுத்துக்கொள்ள, ஏன்னா கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு இப்ப சொல்லப்பட்ட அத்தனை உறுப்புகளும் நஞ்சு பாய்ந்து விட்டது அல்லது நொந்து போய்விட்டது. அந்த உறுப்புகள் சிதைந்து காணப்படுகிறது. அந்த உறுப்புகளிலிருந்து பல்வேறு நோய்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இந்த உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய திறன் இந்த அரிசிக்கு உண்டு. அப்படி நினைச்சு பாருங்க. அப்ப நாம இழந்தது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்தது காட்டு யானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரிசி. இதுவும் ஒரு சிறந்த அரிசி. 7 அடி உயரம் வரையும் வளரும். அப்பெல்லாம் நீங்க தெரியும், சில நெற்பயிர்கள் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போனா வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு ஹைட் வளரும். அததான் நம்மால் அதெல்லாம் ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும். அந்த பயிர் விளைவதற்கு 120 நாள் ஆகும். நம்ம ஆளுங்க அதை ஹைபிரேட் பண்ணி 30 நாளையில 40 நாளையில விளைய வச்சதனுடைய விளைவுதான் நம்மள அப்படியே குறுகிட்டே வந்துட்டோம். யானைகளை மறைக்கக்கூடிய அளவுக்கு வளரும். அதனாலதான் காட்டு யானைன்னு பேரு. மருத்துவ குணம் கொண்டது, எந்த தட்பவெட்ப நிலையிலையும் விளையக்கூடியது. இந்த நெல் ரகம் வறட்சியிலையும் வெள்ளத்திலையும் மகசூல் கொடுக்கக்கூடியது, நீரிழிவு நோய்களை போக்கக்கூடியது, புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு அரிசி, இதய நோய்களுக்கு மிக சிறந்த அரிசி, பிரம்மோகசுரம் மோக நோய் போன்றகளை தடுக்கக்கூடிய அரிசி, விந்து விருத்தியும் அதிக பலமும் உண்டாக்கக்கூடியது, பசியை தாமதப்படுத்தக்கூடிய திறன், கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப நேரம் பசிக்காம இருக்கக்கூடிய திறன் படைத்தது, கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்துல குளுக்கோஸை சேர்ப்பதால் பயணங்களில் சாப்பிட சிறந்த அரிசி, நீடித்த நிலைத்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. அளித்தோம், அதையும் இழந்தோம். பாருங்க எத்தனை திட்டமிட்டு உருவாக்கி இருக்காங்க. நீண்ட பயணங்கள் செல்லுகிற பொழுது இந்த அரிசி சாதத்தை எடுத்துட்டு போவாங்களாம். கொஞ்சம் சாப்பிட்டா போதும், அதை அப்படியே உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டிய அளவு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான அரிசி. இதெல்லாம் கேள்விப்பட்டதோட நிக்குது போல. இந்த அரிசி மட்டும் இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சீரக சம்பா. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இந்த ஒரு அரிசி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஒரு மிக சிறந்த அரிசி. இதுல அடங்கியுள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் பல்வேறு நோய்களுக்கு எதிராக செயல்புரியக்கூடியது. பார்ப்பதற்கு சீரகம் போல் இருப்பதனால இதன் பெயர் சீரக சம்பா. இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் முகம் பொலிவோட இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இந்த அரிசி ரகம் புற்றுநோய்க்கு எதிரானது. நான் சொல்றது எல்லாவற்றையும் நீங்க புரிந்து கொள்ளணும். இது அவ்வளவும் நம்முடைய நாட்டு ரகமாக இருக்கிற பட்சத்துல மட்டும், நம்முடைய பண்டைய உணவு, நம்முடைய உழைப்பின் மூலமாக நம்முடைய பூமியை சுத்தமாக இலைத்தலைகளால போட்டு இயற்கையான மருத்துவ குணம் நிறைந்த உரங்களை போட்டு அதன் மூலமாக விளைவிக்கப்பட்டிருக்கணும். மருந்து அடிச்சு பூச்சி மருந்துகளை கொண்டு கொட்டி உரத்தை கொட்டி நம்ம வெளியேந்து வாக்குற செயற்கை உரங்களை கொட்டி எடுத்தாச்சுன்னா இந்த எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் கிடைக்காம போயிடும். இதெல்லாம் உங்க பாரம்பரியத்துல இருந்தது. புற்றுநோய்க்கு எதிரானது, உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க வல்லது, இதயத்தை சீராக்க பயன்படும், மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும், செரிமான கோளாறுகள் நீங்கும். இது தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க அரிசி. இங்கு உள்ள அரிசி ரகத்துல
சற்று விலை உயர்ந்ததும் கூட. சற்று விலை உயர்ந்த அரிசி. இதன் ருசியானது தனித்துவமானது. சீரக சம்பா சாப்பிட்டாலே அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த ஏக நெல் சற்றே கடினமாக இருக்கும், ஆனால் சமைக்கும் போது மிகவும் மென்மையாக இருக்கும். சீரக சம்பா சமைக்கிற பொழுதே நறுமணம் வீசும், அறுசுவை நிறைந்தது. இது எளிதாக செரிப்பதோடு இரைப்பையில் பசியையும் தூண்டக்கூடியதாக இருக்கும். ஆரம்ப நிலையில் உள்ள வாத நோய்களை போக்க வல்லது. குடலில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஏற்ற உணவாக இருக்கும். அதிகப்படியான கலோரி மதிப்பு கொண்டது. நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் உள்ள ஒரு சிறந்த உணவு. இதனால இது பெரும்பாலும் நம்முடைய உடம்பில் உள்ள ரேடிசல்ஸ்க்கு எதிராக போராடக்கூடிய திறன் படைத்தது. நல்ல கொழுப்பினை உற்பத்தி செய்யக்கூடியது. பெண்களின் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும் திறன் படைத்தது. எத்தனை சக்திகள், எத்தனை அற்புதங்கள்! எங்கே தொலைத்தீர்கள்? எவ்வளவு பார்த்து பார்த்து நம்முடைய முன்னோர்கள் உருக்கி உருக்கி தேடி தேடி வைத்ததையெல்லாம் தொலைத்து விட்டு ஆஸ்பத்திரியில போய் கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோமே. இப்படி எத்தனை அரிசி இருக்கிறது தெரியுமா? எல்லா அரிசிகளையும் விளக்குவதற்குரிய போதுமான நேரம் இருக்காது. இனி உள்ள அரிசிகளையும் ஒரு சில முக்கியமான பயன்களை மட்டும் சற்று பட்டியலிடுகிறேன். கருங்குருவை, தோல்வைகளை, குறிப்பிட்ட விஷத்தையும் யோக சக்தியையும் தரக்கூடிய அரிசி. இந்த சக்தியை மீட்டு தரும், இழந்த சக்தியை மீட்டு தரும், கொடிய நோய்களை குணப்படுத்தும். அன்னமழகின்னு ஒரு அரிசி இருக்கிறது, மிகவும் இனிப்பு சுவை உள்ளது. எல்லா ஜுரங்களையும், எல்லா விதமான காய்ச்சல்களையும், உடல் ஜுரம் வருகிறதே அது எல்லாவற்றையும் போக்கும் திறன் படைத்தது. பித்த வெப்பத்தையும் போக்கக்கூடியது, உடலுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. இலுப்பைப்பூ சம்பா பித்தத்தினால் விளையும் ரோகம், சிரஸ்தாபம், உஷ்ணம் ஆகியவற்றை சரி செய்யும். பக்கவாதத்திற்கு நல்லது. கால்வலி சரியாகும். கல்லுண்ட சம்பா, இதை உண்பவர்களுக்கு, மல்யுத்தக்காரர்களுக்கு, மற்றவர்களை எதிர்த்து போரிடக்கூடியவர்களுக்கும், தோல் வலிமை வேண்டியவர்களுக்கும் இந்த அரிசி மிகவும் பயனுடையது. பக்கவாதத்திற்கு நல்லது. கால்வலி சரியாகும். அடுத்தது கார் அரிசி. தோல் நோய்கள் சரியாகும். கார் அரிசியை நமது உணவுல சேர்த்து கொண்டால் உடல் நல்ல உறுதியடையும், தசைகள் நல்ல முறையில் வளர்ச்சி பெறும், உடலின் தோற்றத்திலும் கவர்ச்சி தோன்றும், சருமம் செம்மையாகவும் பட்டு போலவும் அமையும். நம்ம இப்ப வேற எதையோ பூசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாப்பிட்டாலே நீங்க எதெல்லாம் பூசுறீங்களோ அது அத்தனையுடைய பலனை இது கொடுக்கும். ஈர்க்கு சம்பா சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். கண்களின் நலனுக்கு இது மிகவும் சிறந்தது. சிறிதளவு பித்த கோளாறுகளை உண்டாக்கக்கூடும். தினை அரிசி, இது உங்களுக்கு புன்சையிலே உண்டு. புன்சை தானியம்தான். சளித்தொற்று நம்ம இப்ப போராடிக்கிட்டு இருக்கவே அந்த சளித்தொற்றை போக்கும், காய்ச்சல் வேகத்தை தணிக்கும், இரத்த சோகையை அகற்றும். அதிகம் எடுத்தால் ரொம்ப சாப்பிட முடியாது, ஏன்னா இது பித்தத்தை தூண்டும் திறன் படைத்தது. அப்புறம் சேலம் சன்னா அரிசி, இது ஒரு சிறந்த அரிசி. இதை பற்றி நான் நிறைய பேச நினைச்சேன், கால நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால. கர்ப்ப காலத்துல தாய்மார்கள் உண்ண வேண்டிய ரகம் இது. பேறுகால அரிசின்னே இதுக்கு பேர் உண்டு. கர்ப்பம் தரித்திருக்கிறவங்க இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குழந்தை பேரு ஆபரேஷன் இல்லாம எளிமையாக நடப்பதற்கு இந்த அரிசி மிக உண்டு. இப்பெல்லாம் கிடைக்குதான்னு தெரியல. களைப்பில்லாமல் வேலை செய்ய அந்த அவங்களுக்கு சோறு வரும் பாருங்க, அந்த சோர்வை போக்கக்கூடியது. அதிகம் உழைக்கக்கூடியவங்களுக்கு இந்த அரிசி அற்புதமான மருந்தாக பயன்படுகிறது. இது நாய்க்கடி விஷத்தையும் போக்க வல்லது. இப்ப நாய் கடிச்சிட்டுனா அந்த காலத்துல எல்லாம் வெறுஞ்சோறு விரசி கொடுப்பாங்க மஞ்சளோட கலந்து. முதல்ல அதை சாப்பிட்டு இருப்பாங்க அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு.
அதுக்கு இந்த அரிசி சாதம் மிக சிறந்தது. பூங்கார் அரிசி, மகப்பேறு காலங்களில பெண்கள் இந்த அரிசியை உண்டு வந்தால் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். குழந்தை பிறந்தோடனே சில சாதம் பிரத்யோகமா செய்து கொடுப்பாங்க, அதுல இந்த அரிசி முதலிடம் வகிக்கிறது. கருவில் இருக்கும் குழந்தையும் ஆரோக்கியமாக வளர்வதற்கு இந்த அரிசி ரொம்ப பயன்படுகிறது. சிங்கினி கார் அரிசின்னு ஒண்ணு உண்டு, அது எல்லா விதமான நோய்க்காரர்களும் இதை சாப்பிடலாம். ஏன்னா இது ரொம்ப சின்ன அரிசி. அது என்ன செய்யும்னு கேட்டா ஈஸியா ஜீரணிக்கும். அந்த கஞ்சி வச்சு கொடுப்பதற்கு பதிலாக இந்த சாதத்தை வச்சு கொடுப்பது மிக அவசியம். அப்புறம் இலிப்பைப்பு சம்பா அரிசின்னு ஒண்ணு உண்டு, சர்க்கரை நோய் வராமல் தடுக்க அதிகம் உதவும். இந்த இலிப்பைப்பு சம்பா அரிசி மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு ஏற்ற மருந்து. இந்த இலிப்பைப்பு சம்பா அரிசி நரம்பு தளர்வுகளை போக்கக்கூடியது, உடலை வலுப்படுத்தக்கூடியது, மன பிரச்சனைகளை போக்கக்கூடியதாகவும் இந்த அரிசி இருக்கிறது. தூய மல்லி அரிசின்னு ஒண்ணு உண்டு. தூய மல்லி அரிசியானது மல்லிகை பூ போல பளபளன்னு இருக்கும். மக்கள் எதிர்பார்ப்புக்கும் எல்லா குணங்களையும் கொண்ட ஒரு அரிசி. மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, அரிசி பார்த்து அப்படி வெள்ளையா இருக்கணும், அப்படியே ஒரு வாசனை வரும், அந்த சாப்பிடுகிற பொழுது அத்தனை டேஸ்ட், அதெல்லாம் இதுல உண்டு. பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாம வளரும். நோய் எதிர்ப்பு சக்தி எந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எதுவுமே போடாம சிறப்பாக வளரக்கூடிய அரிசி ஆனதுனால இது இயல்பிலேயே தன்னுடைய இயல்பு தன்மையிலேயே பூமியில உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி எடுத்து வளரக்கூடியதுனால இந்த அரிசியை உண்பவர்களுக்கும் அதே தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரிசி. இப்படி நம்முடைய பாரம்பரியத்துல அரிசிதான் மருந்தாகவும் மருந்துதான் அரிசியாகவும் வாழ்ந்திருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் பின்னோக்கி சென்று பார்க்கிறேன். எங்க தாத்தனும் பாட்டனும் 100 வயசு வாழ்ந்திருக்கிறான், 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அவன் வேற எதுவுமே சாப்பிட்டதில்லையே. அரிசி சாதத்தை பல்வேறு ரகங்களை காலநிலைகளுக்கு ஏற்றவாறு, அந்தந்த பருவ காலங்களுக்கு ஏற்றவாறு, நோய்கள் தொற்றக்கூடிய அந்தந்த காலங்கள்ல அரிசி உணவைத்தானே மாற்றி மாற்றி வேறு வேறு அரிசிகளை பயன்படுத்தி தானே வாழ்ந்திருக்கிறான். அத்தனையும் இழந்தோம், நோய்களுக்கு ஆட்பட்டோம், ஒரு நாளும் நம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் வருவோம், திருந்துவோம். பழமையான அந்த நம்முடைய பாரம்பரியமிக்க அரிசிக்கு நம்முடைய முன்னோர்கள் உழைத்து உழைத்து தேடி தேடி கொடுத்த சொத்துக்களை அழியாமல் பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உணவு என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வரக்கூடியது அரிசி. இந்த அரிசி என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு அரிசி, வெள்ளை அரிசி தான் பார்த்திருக்கேன். ஐயா அவங்க சொல்றது ஏதோ நம்ம ஆதிகால விஷயம் போல எனக்கு தோணுது. ஆனா ஐயா அவங்க அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அவங்களோட வயதுக்குள்ள எனக்கு அவங்களுக்கு வயது ஒரு 15-20 வயது தான் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்குள்ள எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவு விஷயம் நம்ம முன்னோர்கள் இப்போ ஜஸ்ட் பிஃபோர் இருந்திருக்கு. இப்ப சொல்றது பற்றி பார்த்தோம்னா எல்லாத்தையும் நிறுத்தி அரிசி. ஐயா உங்க பேச்சு மட்டும் ஐயா விட்டு விட்டு கேக்குது, விட்டு விட்டு கேக்கா? கிளியரா இல்ல. ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம்.
வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது, கிளியரா இருக்கு, பேசுங்க. நன்றி, மிக்க நன்றி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு மிக குறுகிய கால கேப்ல இவ்வளவு அரிசி இனங்களை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இப்ப அவரு எல்லா விஷயத்துக்குமே தீர்வு இந்த அரிசியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு பயிர்ல இத்தனை ரகங்கள் இருக்காங்கிறது பெரிய விஷயம், ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வியாதிகள் அது குணப்படுத்துங்கிறது அவர் பட்டியலிட்டதுல பெரிய வியப்பு தான் இருக்கு நமக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம். அந்த அளவுக்கு இப்போ நாம எந்த அளவுக்கு வந்து தள்ளி நிக்கிறோம் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதையெல்லாம் விடுத்து நம்ம அந்த நிலைக்கு போகணும். முன்னோர்களோட வாழ்க்கையும் ஐயா டச் பண்ணாங்க. அந்த வாழ்க்கையில இருந்தவங்க எல்லாத்துக்குமே இப்போ அது ஒரு அனுபவம் வந்திருக்கும். எங்களுக்கெல்லாம் கூட அந்த அனுபவம் குறைவா தான் இருக்கும். அந்த விதத்துல அரிசி தானியங்களுடைய ராஜா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஐயா அவங்க அதைய சொல்லியிருக்காங்க. அதை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம குழந்தைகளுக்கு அந்த கல்ச்சரை கொண்டு வர வேண்டியது. ஐயா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் சிறுதானியம் எல்லாருடைய வீட்லயும் பெரும்பங்கு வகிச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வீட்டுல கூட அவங்க ரெகுலரா கொடுக்குறாங்க. அதே போல இதை நம்ம கொண்டு வரணும். இது நிறைய மீடியால டாக்டர் கு சிவராமன் ஐயா முதல் கொண்டு எல்லாருமே பேசுறாங்க. ஆனா அது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வர்ற இடத்துல வந்து நம்ம நிறைய இடத்துல இன்னும் நின்றுட்டோம். அதுக்குள்ள கை வைக்கிறதுக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, நான் போன தடவையே சொன்னேன், இந்த சிறுதானியம் வந்து நம்ம ஒரு அரிசி ஒரு 25 கிலோ எடுக்கிறோம்னா ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு மற்ற எல்லா தானியத்திலையும் 5 கிலோ வாங்கிட்டோம்னா யூஸ் பண்ணிடுவோம். கம்பல்சரி யூஸ் பண்ணிடுவோம். கம்பல்சரி வராம இது யூஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. அதே போல இந்த அரிசிகளையும் கம்பல்சரி யூஸ் பண்ணிட்டோம்னா இன் ஃபியூச்சர் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம குழந்தைங்க வந்து சந்திப்பாங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஒரு உடல்நிலை மனோநிலை அந்த அளவுக்கு அது வந்து நிச்சயமா ஃபியூச்சர் வரும். அதுக்கு முன்னோடியே நாம் இருக்கணுங்கிறது தான் இப்போ ஐயாவோட ஸ்பீச்ல நான் எடுத்துக்கிட்டது. நம்மால எவ்வளவு அதை செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தி அதன் பயனை பிறருக்கும் சொல்லி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு அரிசிங்கிற மாதிரி இருக்குங்க. 10,000 ரகங்கள் இருக்குன்னு அன்னைக்கு ஒரு ஸ்பீச்ல நான் கேட்டேன். ஐயா அது உண்மைங்களாங்க ஐயா? 10,000 ரகம் இருக்காங்க ஐயா? லட்சக்கணக்கான ரகம் இருக்குதான். ரிச்சாரியா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, அரிசி வந்து லட்சக்கணக்கான வகைகள் இருக்கிறதுன்னு சொல்றாரு. வகைகள் மட்டும் லட்சம் சான்ஸே இல்லையா இருக்குதான். அது வந்து நம்முடைய இந்தியாவில மட்டும் இல்ல, அப்படியே தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகள்ல அரிசி மட்டுமே பயிரிடுறதுக்கு அதுல அவ்வளவு வெரைட்டிஸ் இருந்திருக்கு. அது காலத்தால் அழிந்து அழிந்து இப்ப வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றது கிட்டத்தட்ட ஒரு 9,000 சில்லற அரிசியை ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுல வந்து வெறும் வந்து இப்போ ஒரு 60 அரிசிகள் தான் புழக்கத்துல இருக்குதான். புழக்கத்திலே இருக்குது. அது அந்த 60 அரிசியே போதும்ங்கிறாங்க. 60 அரிசியே சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாலே ரொம்ப சூப்பரா வந்துடலாம். சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். மெய் சிலிர்க்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமா நம்ம துணிஞ்சதை செய்யணும். நம்ம தான் செய்யணும். நம்முடைய தலைமுறைக்கு வருங்கால சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய பெரும் பெரும் கடமையில இது ஒரு பெரிய கடமை. நம்ம முன்னோர்கள் வந்து பல 1000 ஆண்டுகளாக இந்த இயற்கையை என்ன சொல்றது பரிசோதனை பண்ணி கொடுத்த கிஃப்ட்ல ஒண்ணு அரிசி. எனக்கு தெரிஞ்ச இப்ப தானியங்களுடைய ராஜான்னு நான் சொல்றேன். நம்ம அந்த உயர்ந்த நிலையில இந்த ஒரு தெய்வீகமான இது வந்து இறை கொடுத்த கொடை அரிசின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு
மூலம் தந்த ஈகை மூலிகைன்னு சொல்ற மாதிரி ஐயா அவங்க சொன்னதை பார்த்தா அவ்வளவு அற்புதங்கள் அதுக்குள்ள இருக்கு. அது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அது இணைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அது வாழ்க்கையில எவ்வளவு இணைஞ்சிருக்குங்கிறது எல்லாமே ஒரு உணர்வுபூர்வமான கருத்து. அந்த விதத்தில் ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி நம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வோம். அனைவரும் கண்களை மூடி இந்த உணவில் ஒழுங்கு என்கின்ற சிந்தனையிலே இந்த வாரம் 5வது சொற்பொழிவு மிக அற்புதமாக ஆழமாக மூல தானியமாகிய அரிசியை பற்றியும் அதன் மேன்மையை பற்றியும் அதனுடைய நன்மையை பற்றியும் மிக சிறப்பாக நமக்கெல்லாம் விளக்கி நம் சந்ததியை காத்த பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். குரு காணிக்கை வழங்கிய நல்லுள்ளங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்கொடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணக்கூடிய அனைத்து இறை அன்பர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.